நம் உடல் உறுப்புகளுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை பெற வேண்டும் என்று ஏங்குகின்றோம். இதிலே அதிகமான அழுத்தம் துருவ நட்சத்திரத்தின்பால் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து அந்த அழுத்தம் நம் புருவ மத்தியிலே இருக்க வேண்டும். அதற்கு பின் நம் உடல் உறுப்புகளிலே இருக்க வேண்டும். அங்கே யாகசாலையில் எப்படி நெய்யை ஊற்றுகின்றார்களோ அதை போன்று மகரிஷிகள் ஞானிகள் அவர்கள்தான் இன்று நாம் நெய் என்று பாலில் இருந்து எப்படி வீரிய சக்தியாக அதை உருவாக்குகின்றமோ அத்தகைய சக்தி பெற்றவர்கள் தான் அந்த ரிஷிகளும் ஞானிகளும். அதிலேதான் நம்முடைய அழுத்தம் இருக்க வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அதை நீ பெற்று தர வேண்டும் என்று நம் உயிரிலே அதைத்தான் திரும்ப திரும்ப மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் ஒரு போஸ்ட் கம்பியிலே கள்ளக்கொண்டை தட்டியது கொண்டு திரும்ப திரும்ப நம் உயிரான ஈசனிடம் நம்முடைய அழுத்தமாக வேண்டுதலாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று அதையே அழுத்தமாக அதையே குறிக்கோளாக அதையே முன்னிலைப்படுத்தி அதில்தான் நம்முடைய முழு நினைவுகளும் இருக்க வேண்டும். அது பெற வேண்டும் என்று அதற்கு பின் நம் உயிரான ஈசனிடம் அந்த அழுத்தம் இருக்க வேண்டும். அதற்கு பின் தான் இந்த உறுப்புகளை நாம் நினைத்து அந்த இடத்திலே அது பெற வேண்டும் என்று அந்த அணுக்கள் பெற வேண்டும் என்று அது அழுத்தமாக அங்கே நினைவை செலுத்த வேண்டும். உறுப்புகளையே எண்ணிக்கொண்டிருந்தால் அல்லது உறுப்புகளை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தால் அல்லது நம் உடலையே தியானித்துக் கொண்டிருந்தால் இந்த உடலுக்குள் விளைந்த நினைவுதான் வரும். அப்படி அல்லாதபடி துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியாக துருவ நட்சத்திரமாக நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் ஆக வேண்டும் என்றால் குளவியால் கொட்டப்பட்ட புழு கூட்டில் அடைபட்ட பின் குளவியினுடைய நினைவே அதற்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் அதனுடைய எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகள் உயிர் வழியாக அதுவே அமைந்து அந்த உயிரின் துடிப்பே குளவினுடைய உணர்வுகளை நுகரக்கூடிய சக்தியாக அதனுடைய துடிப்பு வந்தது போன்று நம்முடைய துடிப்பு நம்முடைய இயக்கம் துருவ நட்சத்திரத்தின் சக்தியை பெறுவதாக இருக்க வேண்டும். அதனால் நாம் அதிகமாக திரும்ப திரும்ப எண்ண வேண்டியது துருவ நட்சத்திரத்தை பற்றி. அந்த சக்தி நமக்கு வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த உறுப்புகளிலே படர வேண்டும் என்று எண்ணினாலே நம் உடல் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் அது எந்த இடத்திலே எந்த எத்தகைய நிலையில் அங்கே இணைக்க வேண்டும் என்று நாம் குருவின் அருளோடு இப்பொழுது தியானிக்கும் பொழுது அந்த சக்தி அதுவே அங்கே பரிபூர்ணமாக இணையும். என்றால் நமக்கு நம் உடல் உறுப்புகளை பற்றியோ அதனுடைய இயக்கங்களை பற்றியோ அதற்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றியோ நமக்கு தெரியாது. நாம் விஞ்ஞான அறிவு கொண்டும் அதை சிந்திக்க முடியாது. அவை குருவை எண்ணி குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் சிறுவுடல் பெருங்குடலை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று குருவை எண்ணி அதை இணைத்தாலே போதுமானது. நம் உடலுக்குள்ளே குறைபாடுகள் இருந்தாலும் சரி அல்லது குறைபாடுகள் இல்லை என்றாலும் சரி அல்லது இனிமேல் மற்ற நிலைகள் வரக்கூடியதாக இருந்தாலும் சரி அந்த குரு உணர்வை அதை வழிகாட்டி அந்த அணுக்களை அதற்கு வேண்டிய ஊட்டச்சத்தாக எது அந்த அணுக்கள் பெற வேண்டுமோ அது குருவின் அருள் வழியாக அது செயல்படும். நாம் தனித்தனியாக இந்த வலி இருக்கின்றது இங்கே வேதனை இருக்கிறது அல்லது வலியே இல்லை என்றாலும் அது எப்படி நினைப்பது இப்படி நினைப்பதா அப்படி நினைப்பதா என்றெல்லாம் நினைவு நாம் வேறு திக்கிலே செல்லாதபடி வேறு நினைவுகள் செல்லாதபடி தியானத்திலே ஒருநிலைப்படுத்துதல் என்று சொல்வது சைவ சித்தாந்தம் காட்டக்கூடிய தாவர இனங்கள் அனைத்தும் ஒரு நிலை கொண்டு விண்ணிலிருந்து எப்படி சக்தி எடுக்கின்றது அதை போன்று நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி மீண்டும் மீண்டும் நாம் நமக்குள் எண்ணி எடுத்து அந்த சக்திகளை நமக்குள் சேர்த்து நாம் அதுவாக மாறுவதுதான் இந்த தியானம். அதுவே துருவ நட்சத்திரம் தான் நமக்கு நினைவு பெற வேண்டும். அதை வழிகாட்டக்கூடிய எடுக்கக்கூடிய நமக்கு உதவக்கூடிய அந்த குருவின் தான் நினைவு நமக்கு வர வேண்டும்.
அவர்தான் இந்த வித்தை நமக்குள் ஊழ்ந்திருக்கின்றார். அந்த வித்திற்கு வேண்டிய சத்தும் அதை எப்படி அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து பெற்று நமக்குள் இணைப்பது என்றும் அது அவரோடு இணைந்த நிலைகள் தான் நாம் அதை பெற முடியும். அவரோடு இணைந்த நிலைகள் தான் நமக்குள் அதை வளர்த்துக் கொள்ளவும் முடியும். அதனால்தான் குரு இல்லாத வித்தை வித்தையாகாது என்று சொல்வார்கள்.